தப்புன்னு தெரிஞ்சா சாரி கேட்கறது தான் என்னோட பாலிசி. ஐம் சாரி. அதான் நான் சாரி கேட்டேன்ல, இன்னும் ஏன் பேசாம இருக்கீங்க? இந்த சாரி ஒரிஜினல் சாரி தானா இல்ல? ஒரிஜினல் சாரினா இந்த பெண்கள்லாம் கட்டுவாங்களே அதானே? மனசு புண்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் தமிழ்ல சொல்லிட்டேன். இப்போ உங்க சந்தேகம் தீர்ந்துடுச்சா? குட் ஈவினிங். இப்போ எதுக்கு குட் ஈவினிங் சொல்றீங்க? வந்த உடனே சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ரிப்ளை இல்ல. ஓஹோ, என்கிட்ட பேசுறதுல எந்த விதமான வில்லங்கமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுவீங்க. அடேங்கப்பா, முன்ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு இந்த அளவுக்கு இருக்க கூடாது. அப்புறம் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். ஒரு 100 ரூபாய் பணம் வச்சிருக்கீங்களா? அச்சமில்லை, அச்சமில்லை. இனி நம்ம மிச்சமில்லை என்ற போதும் அச்சமில்லை, அச்சமில்லை. செய்தி ஏதாவது? இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. சொல்லுங்க. காயத்ரி கொலை முயற்சி வழக்கில் காவல்துறையை சேர்ந்தவங்க மேலும் 2 குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆபத்து நெருங்கி வந்துட்டு இருக்கு. அந்த குற்றவாளிங்க 2 பேரும் காயத்ரியை நாங்கள் தாக்கலை, தலைக்கவசம் போட்டவங்க தான் தாக்குனாங்க, காயத்ரியை நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. உமாபதியோட ஜூனியர் வக்கீல் இந்த சிறு விஷயத்தை வச்சு இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணி காட்டுறேன்னு காவல் ஆய்வாளர் ராம்குமார்கிட்ட சவால் விட்டு போயிருக்கார். ஆக 4 பேரும் சரணடைஞ்சு வாக்குமூலம் கொடுத்தாதான் காயத்ரி வழக்கில் உண்மை நிலை தெரிய வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் 4 பேரும் சரணடைஞ்சா நமக்கு அதில் பலவிதமான சிக்கல்கள் வருமே. புரியுது. நான் உங்களை சரணடை சொல்லலை. அந்த வழக்கு வேறு திசை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கனால தான் அப்படி சொன்னேன். நாம் இப்போ பிரிவோம். மணிமாறனும் அறிவழகனும் சொன்ன தகவலை நான் தலைமைக்கு தெரியப்படுத்துகிறேன். தலைமையோட ஆலோசனையின் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடருவோம். சரி, கலைவோம். அச்சமில்லை, அச்சமில்லை. இனி நம்மில் மிச்சமில்லை என்ற போதும் அச்சமில்லை, அச்சமில்லை. அன்னைக்கு சீதா கூட வண்டியில போனீங்க? சிச்சி, அவர் 2 நாள் தான் என் கூட சினிமாக்கு வந்தா. அவ என் சிஸ்டர் மாதிரி. நீ தான் என்னோட ட்ரீம் கேர்ள். நீ மட்டும் கொஞ்சம் ஒசரமா இருந்தேன்னு வச்சுக்க, நீ தான் சிம்ரன். என்ன? தள்ளி நில்லு கொஞ்சம். யாரு? தள்ளி நில்லு, தெரிஞ்சவங்க வராங்க. யாரு? சொல்றேன்ல, இப்படி வா. முடியாது. சொன்னா கேட்க மாட்டேன். போ. சார், சார், ஹலோ, ஹலோ சார். என்னையா கூப்பிட்டீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன சார், பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டு இப்ப நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, மரத்து மேல ஒரு காக்கா குஞ்சு இருந்தது, அதான் எங்க இருக்குன்னு தேடி பார்த்துன்னுக்கிறேன். சாரிங்க. சரி சரி, எப்படி இருக்காரு உங்க ஃப்ரெண்டு? யாரு? ஆனந்தனியா கேக்குறீங்க? அவன் இங்கதான் எங்க சுத்தின்னு இருப்பான். ஏதாவது விஷயம்னா சொல்லுங்க, போய் சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பார்த்து 2-3 நாள் ஆச்சு, வீட்டுக்கும் வரல, அதான் சும்மா விசாரிச்சேன். நான் இங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் போறேன். அங்க 1 மணி நேரம் இருப்பேன். மறந்துடாதீங்க, நம்ம அம்மன் கோயில் தான். 1 மணி நேரம் அங்கேயே தான் இருப்பேன். வரேன். பையா, பழம் எப்ப பழுக்கும்னு காத்துல இருந்தியடா. பழம் பழுத்து தயாராகுதுடா. இந்த நேரம் பார்த்து இந்த பரதேசி எங்க போனா தெரியலையே. இவன் வேற அவசரத்துக்கு கிடைக்க மாட்டான். இவனை நம்பி வந்ததுக்கு நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டானே.
டிரைவர் காரை ஓரமாக எடுத்து. ஏப்பா ரிசப்ஷன் எங்கே இருக்கு? நேராக போங்க. சரி. ரூம் நம்பர் 107 செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஓ. ஹலோ சார், நீங்களா? வாங்க உள்ள வாங்க. ஆமாங்க, அதே இடம் தான். ஒரு ஹோர்டிங்ஸ் கூட இருக்கக்கூடாது. வணக்கம் சார். நான் நாளைக்கு வந்து பார்ப்பேன். என்னது ஜிபி பில்டிங்கார முடியாதுங்கிறானா? 10/10/2005 26/11 ஜீவோவை தூக்கி அவன் மூஞ்சில ஏறி. என்ன ஜீவா, ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. சாரி சார், இப்படி ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு போகணும்னு நான் நினைக்கல சார். 4 தடவை வாந்தி, 6 தடவை பேதி, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? குளுக்கோஸ் ஏற்றலைன்னா ஸ்டாமினாவை போய் 2 டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார். சாரி சார், இப்படியாக நான் எதிர்பார்க்கல. என்ன ஜீவா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? 2 நாள் நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு டாக்டர் சொல்றாரு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு பின்ன நினைக்கிறேன். என்ன சார், ஒன்று நல்ல ரூட்டில் கூப்பிட்டு போயிருக்கணும், இல்லை நல்ல வண்டியை அனுப்பிச்சி வச்சிருக்கணும். கரெக்டாக அந்த இடம் பார்த்தா வண்டி ரிப்பேர் ஆகணும். சரி சரி பிஏ சார், ஏற்றி விடாதீங்க சார். நான் ஒன்று சொன்னா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. கார் ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. அந்த ஏரியாவை சுற்றி நல்லாத்தூர், கொளத்தூர், பனையூர், சாமிப்பட்டி, காளிப்பட்டி, கந்தம்பட்டின்னு 6 கிராமம் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 மக்கள் இல்லை 10,000 மக்கள் அந்த கிராமத்தில் வாழ்றாங்க. இவங்கெல்லாம் சென்னைக்கு போனாலும் சரி, ஸ்ரீபெரும்புத்தூர் போனாலும் சரி, அந்த வழியாக தான் போகணும், அந்த பாதை வழியாக தான் வரணும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போறவங்க, வியாபாரத்துக்கு போறவங்கன்ட்டு எல்லோரும் அந்த பாதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அடிக்கிற காத்து தான் சுவாசிட்டு இருக்காங்க. அந்த நாத்தத்தை தான் பேசுறாங்க, படிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. 1/4 மணி நேரம் அங்க நின்னதுக்கு மருந்து, மாத்திரை, ஊசி, குளுக்கோஸ்ன்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டீங்களே. காலங்காலமா அங்க வாழ்ந்துட்டு வர்ற ஜனங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா ராஸ்கல் தானே கேட்க வரீங்க? ஐயோ சார், நான் உங்களை அப்படி கேட்பேனா? இல்ல, நீங்க அப்படி கேட்க மாட்டீங்க, ஆனா நான் அப்படித்தான் எடுத்துக்கிட்டேன். சார், அந்த ஏரியா பேர் என்ன சொன்னீங்க? நல்லாத்தூர். அருள், அந்த ஏரியா ஜனங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமான எல்லா அதிகாரிகளும் இன்னும் 1 ஹவர்ல இங்க அசம்பிள் ஆயா. சார், உங்களுக்கே உடம்பு சரியில்லை இந்த நேரத்துல. அதனால தான் நான் சொல்றேன், இப்ப ஆக்ஷன் எடுத்தா ஒரு வேகமும் விறுவிறுப்பும் இருக்கும். எல்லாரையும் அசம்பிள் பண்ண. ஜீவா, நல்லத்தூர் கவுன்சிலர் யாரு? கருணாகரன் சார். அருண், அவரையும் வர சொல்லு. சார், அவர் சுகாதாரம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அரசு அவரை சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சிருக்கு சார். நல்ல விஷயம்தான். அப்படியாவது அவர் சுகாதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நான் சொன்னதெல்லாம் செய். ஓகே சார். இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற என்னைய அன்போட பார்த்து நல்லா விசாரிக்க வந்த உங்களை ஆரம்பத்துல கோவமா பேசினேனே, அதுக்காக தான் சாரி கேட்டேன். ஆக்சுவலா நான் தான் சார் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஏன்னா என்னால தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. உங்களால தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. உங்களால தான் நல்லாத்தூர் பகுதி மக்களுக்கும் நல்ல காலம் பிறக்க போகுது. தேங்க்யூ சார். நல்ல விசாரிக்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி ஜீவா. அப்ப நான் வரேன் சார். எங்க இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் தான் நினைக்கிறோம், நம்மளால முடிய மாட்டேங்குது. டேய் டேய், முதல்ல சட்டையை மாட்டினு கிளம்பு. எதுக்கு? டேய் கிளம்புடா, சொல்றத கேளுடா. டேய், இன்னொரு 10 தான் முடிச்சுட்டு வந்துடுறேன். டேய், இந்த நேரத்தில் ஜிம்ல எவனாவது இருக்காரா பாத்தியாடா? நீ மட்டும் தாண்டா இருக்க, கிளம்புடா. டேய், எதுக்குடா அவசரப்படுத்துற? டேய், உன் அத்தை பொண்ணு விஜயா உனக்காக கோயில்ல காத்துட்டு இருக்காடா. நீ பொய் சொல்ற. டேய், நிஜமா தாண்டா சொல்றேன். விஜயா கோயிலுக்கு போயிருக்கிறான்னு சொல்லு, அதை நான் ஒத்துக்கிறேன். அவ எனக்காக காத்துட்டு இருக்கான்னு சொல்றியே, அதை நான் நம்பவே மாட்டேன். அட அறிவு கட்டவன, இப்பதானே விஜயாவை பார்த்துட்டு வரேன். விஜயா என்கிட்ட வந்து என்ன கேட்டா தெரியுமா? எப்படி இருக்காரு உங்க ஃப்ரெண்டு? யாரு ஆனதுனியா கேக்குறீங்க? அதுக்கப்புறம் தான்டா முக்கியமான மேட்டரே இருக்கு. பார்த்து 2 நாள் ஆச்சு, வீட்டுக்கும் வரல, அதான் உங்ககிட்ட விசாரிச்சேன். இப்ப நான் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் போறேன். 1 மணி நேரம் அங்கேயே தான் இருப்பேன். மறந்துடாதீங்க, இங்க பக்கத்துல இருக்கிற கோயில் தான். 1 மணி நேரம் அங்கேயே தான் இருப்பேன். வரேன்.
வழிய வந்து பேசுனதும் இல்லாம நேர கோயிலுக்கு தான் போறேன், இன்னும் 1 மணி நேரம் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை பார்க்கணும்னு தானே அர்த்தம். என்னடா யோசிக்கிற? ஏற்கனவே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. டயத்தை வேஸ்ட் பண்ணதுடா. உடனே கிளம்பு. இந்த வண்டி சாவி உனக்கு. டேய், நான் நடந்து வரேன், உருண்டு வரேன், பறந்து வரேன். உடனே கிளம்புடா. ரொம்ப தேங்க்ஸ். டேய், சாவி கொடுத்த உடனே என்னையே கவுத்து விட்டு போற பத்தியா? அப்படி என்னதான் பண்றானுங்க தெரியல. இதுல இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி. செல்வா செல்வா அதுக்குள்ள போகணுங்கிற பத்தியா கொஞ்ச நேரம் வரும்போது அல்வா மல்லிகை மண்டையில 3/4 கிரவுண்ட் இடம் வாங்கிட்டான். இன்னும் 3 மாசத்துல போய் சேர போறான். இவனுக்கெல்லாம் ஒண்ணு செட் ஆகுது, எனக்கு செட் ஆக மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? இவங்களை பிரிச்சு நம்ம வயிற்றுல கொட்டிக்கலாம். யாராவது வந்துருவாங்க பயப்படுறியா? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. தாத்தா. ஆமா அம்மா 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 கூப்பிட்டீங்களா? இல்லம்மா, கத்துன. அம்மா, உங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு. இவருதான் என் வீட்டுக்காரு. நீ குடியிருக்க வீட்டுக்காரல்லம்மா, உனக்கு தாலி கட்டினானே ஒரு வீணா போனவன், அவன் கூப்பிடுறான். என்னது? என் புருஷனா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இதுதான் பகல்ல இந்த கிழமை கேட்டு வரக்கூடாது. யாருகிட்ட? அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஆமா, அந்த செல்வா பையன் எங்க போயிட்டான்? செல்வா, செல்வா. படிக்கிற புக்கவங்க என்னடா பண்ண? ஏண்டா எதிர்த்தாப்புல ஒருத்த வர்றது கூட தெரியாம இருக்கியே? ஒருவேளை புத்தகத்துல நடிகையோட கவர்ச்சி படத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கியான்னு பாக்குறேன். அது உன் புத்திடா. அது யூத்தோட புத்திடா. அப்ப நான் யூத் இல்லையா? நீ புத்தர் மாதிரி. ஏன்னா அவரு யூத்து தானே. நீ ரூமுக்கு போகாம எங்கேயே வந்த? என்ன விளையாடுறியா? ரூமுக்கு போய் என்னடா பண்றது? செவுத்த பார்க்க சொல்றியா? செவுத்தையே பார்த்துட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்சிருந்தா. இந்த பார்க்குக்கு வந்தா கலர் கலரா ஃபிகரை பார்க்கலான்னு வந்தேன். சரி சரி, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். டேய், இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தான் வேலை பார்க்க முடியும்? நான் வேலைன்னு சொன்னது ஃபிகர் பார்க்குற வேலையை. அதான் நான் பார்த்தேன். ராசா, நீ படி. ஹாய். ஹலோ. ஹாய். ஹாய். என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. How are you? Fine, thanks. ஓ, நீங்களா? அங்க இருந்து ஹாய் சொல்லிட்டு வரேன். உங்க பக்கத்துல இருக்க நண்பர் கூட ஹாய் சொல்றாரு. நானெல்லாம் எப்பவுமே தாய் குலத்தை மதிக்கிறவங்க. ஆனா நீங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. உண்மையாவே கவனிக்கலையா இல்ல கவனிக்காத மாதிரி? சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. இவன் யாரை பார்த்தாலும் அடுத்தவங்க ஹாய் ஹலோ சொல்றாங்களோ இல்லையோ, இவன் ஹலோ ஹாய்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏங்க, யாரை பார்த்தாலும் ஹலோ ஹாய்ன்னு சொல்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? அதானே, தெரிஞ்சவங்களை பார்த்தா தானே சொல்லுவீங்க. அழகான பொண்ணுங்களை பார்த்தா தான் ஹலோ ஹாய்ன்னு சொல்லுவேன். இப்போ உங்களை பார்த்து சொல்லியா? அந்த மாதிரி தான். நீங்க எனக்கு எவ்வளவு ஐஸ் வச்சாலும் நான் உங்களை லவ் பண்ண மாட்டேன். ஹலோ மேடம், அது எங்களுக்கும் தெரியும். ஒரு மல்லிகா சரவத், ஒரு ராணி முகர்ஜி, ஒரு ஐஸ்வர்யாய், இவங்க திங்க் பண்ற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நீங்க எங்களை மாதிரி எட்டாத கனியை மனசு நினைச்சுக்கிட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டு வேற யாரையாவது திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க. ஐ அம் சாரி. ஓகே, இட்ஸ் ஓகே. ஓகே. பார்க்ல வந்து பாடப்புத்தகம் படிக்கிற ஒரே ஆளு நீங்க தாங்க. பின்ன என்னங்க, அவன் பார்க்குக்கு வந்தா ஜாலியா பொழுத போக்கிட்டு இருப்பான். நீங்க என்னடா புத்தகம் படிச்சிட்டு இருக்கீங்க? படிக்கிற வயசுல நல்லா படிச்சா எதிர்காலம் நல்லா இருக்கும்னு, படிக்கிற வயசுல வெட்டியா பொழுது போக்குனா எதிர்காலம் சூனியமாயிடும்னு எங்க அக்கா காயத்ரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்க அக்கா பேச்சா தட்ட மாட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க. சரி, நீங்க பார்க்குக்கு படிக்க வந்திருக்கீங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க சார்? நாங்களும் படிக்க தான் வந்திருக்கோம். அழகான பொண்ணுங்களோட மனச. ஐயோ ஐயோ, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஹாய். வாரம் ஒரு முறை மாநகராட்சி தொழிலாளர்களை யூஸ் பண்ணியும் மாதம் ஒரு முறை புல்டோசரை யூஸ் பண்ணியும் அந்த பகுதி குப்பைகளை அகற்றணும்னு ஆர்டர் இருக்கு. இருந்தும் ஏன் அது மாதிரி செய்யல? நீ பேப்பர் கொண்டு வந்து காட்டுற? பேப்பர்ல சம்பளம் எழுதி கொடுத்தா வாங்கிக்குவியா? கேட்கறல, பதில சொல்லியா? சார், அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்றதுக்கு சாமிநாதங்கிறவர் கான்ட்ராக்ட் எடுத்துருக்காரு சார். யோ, கான்ட்ராக்ட் அவர் எடுக்கலையா?
அவருக்கு தான் நாம கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு சும்மா இருந்தா போதுமா? வேலை நடக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? அதுதான் நம்ம வேலைய. சார், குப்பையெல்லாம் ஒழுங்கா அள்ளிக்கிட்டு இருக்கிறதா அந்த பகுதி கவுன்சிலர் கருணாகரனை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு சார். அதுக்கப்புறம் தான் சுவாமிநாதன் கொடுத்த பில்லை பாஸ் பண்ணியிருக்கேன் சார். யோ, நம்ம வீட்டில் ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சா கூட சுவிட்சை போட்டு லைட் எரியுதா மிஷின் ஓடுதான்னு பார்த்துட்டு தானே காசை கொடுக்குறோம். ஏன்னா அது நம்ம காசு, இது கவர்மெண்ட் காசு தானே. அது பத்தாதுன்னு கமிஷன் வேற. அப்படித்தானே? கேட்குறேன்ல, பதில் சொல்லியா? அந்த கவுன்சிலர் கருணாகரன் கடவுளா? அவர் கையெழுத்து போட்டாரா, இவர் பாஸ் பண்ணாரா? அலட்சியம் சார், அலட்சியம். என்ன அதிகபட்சம் மெமோ தானே கொடுப்பாங்க, வேலையை விட்டா தூக்கிட முடியும் அப்படிங்கிற அலட்சியம். அப்படித்தானே? அரசு அதிகாரிங்கன்னா என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? We are not a government officers. We are a government servant. அதை மறந்துடாதீங்க. பணக்காரன் எப்படியெல்லாம் வரி கட்டாம ஏமாத்தலான்னு அவன் யோசனை பண்ணிட்டு இருக்கான். ஏழைங்க கிட்ட இருந்து எப்படியெல்லாம் வரி வசூல் பண்ணலான்னு நாம யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஒழுங்கா வரி கட்டுற ஏழைகளுக்கு நாம ஒண்ணுமே பண்றது இல்லையே. நாம நம்ம பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்ற சாப்பாடு, போட்டிருக்கிற துணிமணி, படிக்கிற படிப்பு எல்லாம் மக்கள் கொடுத்தது. மக்கள் கட்டுற வரி பணத்துல தான் நமக்கு சம்பளமே தராங்க. நமக்கு சம்பளம் தர்ற மக்களுக்கு நாம என்ன நன்மை செஞ்சிருக்கோன்னு ஒரு நாளாவது யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? பெத்தவங்க பண்ற பாவமும் பழியும் பிள்ளைங்களை வந்து சேரும்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. நாம பண்ற பாவமும் நாம ஒழுங்கா வேலை செய்யாததுனால பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் விடுற சாபமும் நம்மள ஒண்ணும் பண்ணாது, நம்ம பிள்ளைங்களை படுத்தி எடுத்துரும். அவங்க கஷ்டப்படுறதுக்கு நீங்க இப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்க சார். அது வந்து நான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்கல. நீ விளக்கம் சொல்லி நடந்து முடிஞ்சதை நியாயப்படுத்தாத. இனிமே நடக்க போறதையாவது நல்லபடியா நடத்தி முடிப்போம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த பகுதி கவுன்சிலர் வெளிநாடு போயிருக்கிற இந்த நேரத்துல நாமளே நேரடியா ஆக்ஷன் எடுக்கிறத விட மக்கள் கிட்ட குறை கேட்டு அவங்க மூலமா ஆக்ஷன் எடுத்தா அரசியல் தலையீடும் குறையும், மக்கள் ஆதரவும் பெருகும். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. கரெக்ட் சார், கரெக்ட் சார். நாளைக்கே நல்லாத்தூர் பகுதியில மக்கள் கிட்ட நான் குறை கேட்க வர்றதா தண்டோரை போட சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். என்ன மாமா, கோயிலுக்கு வந்தீங்களா? இல்ல, சும்மா அப்படியே வந்ததும் இங்க வந்து உட்காந்துட்டீங்க. போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. என்னது ஓவரா பில்டப் கொடுத்தா இங்க வந்தா எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. என்ன மாமா, சாமி கும்பிட போகலையா? இல்ல, நான் வீட்ல இருந்து வரும்போது சாமி கும்பிட்டு தான் வந்தேன். வீட்ல இருந்து வரும்போதே சாமி கும்பிட்டு வந்தீங்களா? அப்புறம் ஏன் கோயிலுக்கு வந்தீங்க? இல்ல, கோவில் இன்னொரு தடவை சாமி கும்பிடலான்னு. ஐயோ, அதான் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். டேய் சுந்தர், ஏற்கனவே நொந்து போயிருக்கிற என்ன வேணும்னே உசுப்பேத்தி விட்டு என்ன நோக்கடிக்க பாக்குறியா? ஒண்ணு மாமா, நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? அதுக்குள்ளேயே வா. நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நீங்க இப்பதான் வரீங்க. ஐயோ, நீ என்ன பார்க்கணும்னு. நான் உங்களை பார்க்கணுமா? உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் மாமா, நீங்க ஏதாவது என்கிட்ட பேசணுமா? நானா? இல்ல, நீ ஏதாவது என்கிட்ட பேசுவியோன்னு. பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் இந்த மாசம் கம்ப்யூட்டர் ஃபீஸ் கூட கொடுத்துட்டீங்க. வேற எதுவும் இல்ல மாமா. சரி, நான் கிளம்புறேன். வழிய வந்து பேசினது இல்லாம நேர கோயிலுக்கு தான் போறேன், இன்னும் 1 மணி நேரம் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? டே சுந்தர், பொய்யா சொன்ன? நீ இன்னைக்கு தொலைஞ்சடா. வண்டியா வண்டி. மாமா,
மாமா நீங்க கார் எடுத்துட்டு வந்த அன்னைக்கு நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். அதனால என்ன? நீ தானே விஜயா, நீ என்னை எப்படி வேணாலும் பேசலாம். இல்ல மாமா, அன்னைக்கு நான் பேசினது தப்புன்னு அதுக்கப்புறம் தான் என் மனசுக்கு பட்டுச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஓசி கார்ல வராதீங்க, சொந்த கார்ல வாங்கன்னு சொன்னேன். இதுல தப்பு இருக்கிறதா எந்த மடையும் சொன்னா? யாரும் சொல்லல, எனக்கா தோணுச்சு. உனக்கா தோணுச்சுன்னா அது சரியா தான் இருக்கும். மாமா நான் சொல்லு விஜயா. மாமா அது என்னன்னு சொல்லு விஜயா. மாமா நான் சொல்லு விஜயா, மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லிடு. இல்லை மாமா, கம்ப்யூட்டர் கிளாஸ்ல எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்கு, என்கிட்ட மட்டும்தான் இல்லை. அனைவரும் கைகள் குலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே நீ, இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு எழுந்திடு